வாழும்போதே நரகத்தை அனுபவிக்கணுமா? இப்போ நான் சொல்றத செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி நெறைய பேரு நரக வாழ்க்கை தாங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அது நரக வாழ்க்கைன்னு தெரியாமலேயே நரக வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம நெனைச்சா அந்த நரக வாழ்க்கைய எப்படி சொர்க்க வாழ்க்கையா மாத்திக்கலாங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்கலாம். உடல காயப்படுத்துறது மட்டும் நரக வாழ்க்கை இல்லங்க. மனச காயப்படுத்தினாலும் அதுவும் நரக வாழ்க்கை தான். சொல்லால், செயலால். பொதுவா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொடுக்கிறவன் கை மேல இருக்கும், வாங்குறவன் கை கீழ இருக்கும். கொடுக்கிறவன் கை மேல இருக்கும், வாங்குறவன் கை கீழ இருக்கும். நாம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா, அவங்களத்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோங்கிற அப்படி நிலைமை ஏற்படும் போது, கொடுக்கிற அவங்க டிக்டேட்டராகவும், வாங்குற நாம அவங்களுக்கான அடிமையாகவும், ஸ்லேவாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொடுக்கிற அவங்க ரிங் மாஸ்டராகவும், வாங்குற நாம அவங்க சொல்படி நடக்கிற, கீ கொடுக்கிற பொம்மையாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்போ நான் சொல்றத அப்படியே செஞ்சு பாருங்களேன். நரக வாழ்க்கை எப்படி இருக்குன்றத அனுபவிக்கலாம். அத உங்களுக்கு புரியிற மாரி ஒரு கதையா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு கணவன், மனைவி, மகன், மருமகள், பேரக்குழந்தைன்னு 5 பேரு கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருக்காங்க. வயசானதால கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும்னு நினைச்சு அந்த கணவனும் மனைவியும் அவங்களோட பொறுப்பை எல்லாம் அவங்களுடைய மகன், மருமகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு கடைசி காலத்துல பேரக்குழந்தையோட சந்தோஷமா வாழலாம்னு முடிவு பண்ணி அவங்களுடைய தொழில், சொத்து, பணம், நகை எல்லாத்தையும் அவங்க மகன்கிட்டயும் மருமகக்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சொத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கிற இடத்துல அந்த கணவனும் மனைவியும், வாங்குற இடத்துல அவங்களுடைய மகனும் மருமகளும் இருந்தார்கள். சொத்தை கொடுத்த பின்னாடி கொடுக்கிற இடத்துல அவங்க மகனும் மருமகளும், வாங்குற இடத்துல அந்த கணவனும் மனைவியும் மாற்றப்பட்டார்கள், மாறினார்கள். நல்லதான் அவங்க நினைச்ச மாதிரியே சொர்க்க வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையா அவங்க பேர குழந்தையோடு நல்லா போயிட்டு இருந்ததுங்க. எது வரைக்கும்னா அவங்க மகனும் மருமகளும் செய்கிற தப்ப சுட்டி காட்டி கேள்வி கேட்காத வரைக்கும். அவங்க எப்ப அவங்க மகனும் மருமகளும் செய்கிற தப்ப சுட்டி காட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கான நரக வாழ்க்கைக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டது. எப்ப இவங்க அவங்க மகன் மருமகளோட தப்ப சுட்டி காட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து அவங்க மகனும் மருமகளும் இவங்க பேசுறத கேட்கறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசுறத கேட்கறதுக்கே அவங்க ரெடியா இல்லை. ரெண்டாவது, அவங்க கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கறத அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் செய்யறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் செய்யவே இல்லை. அவங்களோட தேவைகள் எதையுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. முன்னாடி கேட்காமலே கிடைச்சது, இப்போ கேட்டாதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் கேட்டாலும் கிடைக்கல. அவங்களோட தேவையை அவங்களே நிறைவேற்றிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. வீட்டு வேலை செய்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வர்றது, பேர குழந்தைய பார்த்துக்கிறது, பேர குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் இல்லாத வேலைக்காரன் வேலைக்காரியாக மாற்றப்பட்டார்கள். இவங்க நல்லா இருக்கும்போது இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ், அதாவது குடும்ப கௌரவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு குடும்ப கௌரவத்தை அந்த சமுதாயத்தில் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதனால் இவங்களால இப்போ இவங்க படுற கஷ்டத்தை வெளியே சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை, வாழவும் முடியலை, சாவவும் முடியலை.
உள்ளுக்குள்ளேயே போட்டு போட்டு புதைச்சி 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 இல்லாத நோயெல்லாம் அவங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு நடைப்பிணமாக வாழ ஆரம்பித்தார்கள். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நரக வாழ்க்கைன்னு தானே சொல்லுவோம். ஆனா அவங்கள போய் கேட்டு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "இது சுகமான சுமை" அப்படின்னு சொல்லுவாங்க. "மீசையில மண்ணோட்டல" அப்படின்ற மாரி. பொதுவா நம்ம யார டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ, அவங்களுக்கு நாம அடிமைங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அது கணவன் மனைவியை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல மனைவி கணவனை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு அப்பா ஒரு மகனை மகளை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு அம்மா ஒரு மகளை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு அண்ணன், தம்பி, அக்கா இப்படி யாரா வேணா இருக்கட்டுங்க. ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிற நிலைமை ஏற்படும்போது, நாம அவங்களுக்கு அடிமை. நாம அவங்க கிட்ட எந்த கேள்வியும் எதுவுமே கேட்க முடியாது. அவங்க சொல்றத தான் நம்ம கேட்டு ஆகணும். இதுதான் எழுதப்படாத விதி. அதாவது சாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம அவங்களுக்கு ஒரு அக்ரீமெண்ட் எழுதி குடுத்துட்டோம். நாம இதுக்கு மேல அவங்களுக்கு அடிமை அப்படிங்கிறது. நாம எப்பவுமே கொடுக்கிற இடத்துல இருக்கணுங்க. வாங்குற இடத்துல இருக்கவே கூடாது. நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுக்காக நான் உங்க பசங்களுக்கு சொத்த எழுதி குடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலங்க. இப்போ ஒரு கணவன், மனைவி இருக்காங்க. அவங்க கடைசி அதாவது யாராவது ஒருத்தர் கடைசியா சாவாங்க. இல்ல 2 பேரும் ஒண்ணா சாவாங்க. சரி கடைசியா யார் சாவுறாங்களோ, அதுவரைக்கும் அவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு ஒரு வீடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியால நம்மளுடைய ஆயுட்காலம் எவ்வளோ சொல்லுது தெரியுங்களா? 75லேருந்து 80. ஸோ 80 வருஷம் வரைக்கும் உங்களுடைய அடிப்படை தேவை மற்றும் மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தை வைத்துக்கொண்டு, அதாவது இருக்க வீடு, உங்களுடைய அடிப்படை தேவை மற்றும் மருத்துவ செலவுக்கு தேவையான பணத்தை வைத்துக்கொண்டு, மீதியை உங்கள் மகனுக்கோ, மற்றவர்களுக்கோ எழுதி கொடுங்கள். இதுல இன்னும் 2 அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க பேர்ல பணம், சொத்தெல்லாம் இருக்கிறதால, உங்க பசங்களால வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய முடியலங்கிற நிலைமை ஏற்படும்போது, உங்ககிட்ட பணம் இருக்கிறதால, நீங்க ஒரு ஆள வேலைக்கு வச்சு, உங்கள நீங்களே பார்த்துக்கலாம். 2வது என்ன அப்டின்னா, உங்ககிட்ட சொத்து, பணம் இருக்கு இல்லையா? அதுக்காக உங்க பசங்களே, நீங்க கேட்காமலே உங்கள தேடி வந்து, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க செய்யறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுதான் நாங்க வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம். உங்களுக்கும் வெற்றி, அவங்களுக்கும் வெற்றி. இங்க யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. ஸோ நீங்களும் முதலாளி, அவங்களும் முதலாளி. இதுதான் நாங்க சந்தோஷமான வாழ்க்கைன்றோம். நீங்க நெனச்சா இந்த சந்தோஷ வாழ்க்கைய நீங்க சாவர வரைக்கும் அனுபவிக்கலாம். இல்ல, நான் பாரிவள்ளல் பரம்பரை. என் வாழ்க்கை என்னுடைய நான் உயிரோடு இருக்கும்போதே என்னோட கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பசங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல உங்க சொத்த அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். வாழும்போதே நரக வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நீங்க அனுபவிப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும்.